ஹலோ ஹாய் காய்ஸ். இன்றைக்கி நம்ம என் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரோட கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு எங்கள் வீட்டில் போயிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே சில கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸுங்க. கோயில் முன்னாடி இப்படி தான் இருக்கும், மலை அடிவாரம். அதுக்கு மேலே தான் உள்ளே தான் போயிட்டு அப்படி மலை ஏற ஆரம்பிக்கணும். இது வந்து என்ன பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் பாயிண்ட்டு நம்மளே வச்சுக்குவோம். ஏன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு சன்ரைஸ் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறிட்டு வந்துட்டுருக்கு சூரியன். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூவை. எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக எடுத்திருந்தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, இப்போ மேலே அது மேலே வர வர அந்த வெளிச்சம் பாருங்கள், அப்படியே அப்படியே ஆரஞ்சு கலரில் அந்த ஏரியாவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. அநேகமாக இப்போ மணி வந்து ஒரு 6, 6:15, 6:30 அதுக்குள்ளே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது ஆனால் வியூவு. நானும் பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இது எத்தனாவது மலைங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் எல்லோரும் போவீங்களா? எல்லோரும் போக முடியாது, ஜென்ட்ஸ் தான் போக முடியும் இல்லைங்களா? ஸோ உங்கள் வீட்டிலலாம் போயிருக்காங்களா? போயிருந்தால் இது என்ன மலை, டைமிங் என்னவா இருக்கும், இதெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சூரியன் ஓரளவுக்கு மேலே வந்தாச்சு. ஸோ இட்ஸ் சூப்பர் வியூவில் செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அழகாக இருக்குது, மேலே வந்துருச்சு. ஸோ அது மேலே வர வர பார்த்திங்க அப்படின்னா பார்த்திங்களா எவ்வளோ வெளிச்சமாக வந்துருச்சு பாருங்கள். சூரியன் வந்துடுது, அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் அப்படியே மிக்ஸ்டான மாதிரி, அப்படியே அந்த ரேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குது. சூப்பரில் செம்ம வியூ பாயிண்ட்டு. இதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியலையே, அது ஒரு குட்டி வருத்தம் தான். இட்ஸ் ஓகே, போகிறவங்களாவது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே. ஓகே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு போஸ் வேறு. ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா மலை வந்துட்டு இப்படி தான் மேலே இப்படி படிக்கட்டுலாம் வந்துட்டு இருக்காது, கொஞ்சம் தூரம் தான் படிக்கட்டு இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் இப்படி பாறைங்களாக தான் இருக்குமாம்மா, வழி இருக்குமா, அதில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதில் தான் எல்லாம் பார்த்திங்கன்னா பேகு ஒரு குச்சியும் வச்சுப்பாங்க. அந்த குச்சி எதுக்குன்னா அது ஊனி ஊனி நடந்து போகிறதுக்கு. இந்த குச்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஒவ்வொரு வாட்டி கோயிலுக்கு போகும்போது பழசு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, புதுசு தான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்துட்டு அதை வந்து ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரது ஒவ்வொரு கணக்கு மாதிரி வீட்டில் வச்சு இதை இந்த இந்த குச்சை வந்து வீட்டில் வச்சுட்டு கூட பூஜை பண்ணுவாங்க. சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் அதை நம்ம தொடணும், மேலே எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அந்த மாதிரி இதுக்கும் ரொம்பவே ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் இறங்கி போகணும். நம்ம இது எத்தனாவது மலைன்னு நமக்கு தெரியல, எக்ஸாக்டாக தெரிஞ்சவங்க மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குங்க. அதில் எல்லோரும் குளித்து எழுந்திரிச்சு போயிட்டு சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வராங்க. இது என்ன பிளேஸு, எத்தனாவது மலையில் இருக்குது, இதுக்கான ஹிஸ்ட்ரி என்ன நமக்கு எதுவுமே தெரியாது. பட் அங்கே வந்து வேலெல்லாம் குத்தி வச்சுருக்காங்க. எல்லோரும் குளித்து எழுந்திரிச்சு தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்பவே ஒரு சூப்பரான இடம்தான். பட் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குதுன்னு சொன்னார், ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்ட்டு. இது எந்த இடத்துல இருக்குது, இதுக்கான வரலாறு என்ன அப்படி சொல்லிட்டு அதுக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு சாமி இருக்குது, ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு சாமி அந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க போல் இருக்குது. ஸோ அது இதுக்கும் தனித்தனியாக இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். வருஷம் இந்த கோயிலுக்கு மட்டும் கூட்டம் வந்து ரொம்பவே ஒரு வெவ்வேறு ஊரில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருந்தாலாம் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க. கோயம்புத்தூரில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இங்கே வருவாங்க. பார்த்திங்க அப்படின்னா மார்ச் எண்டு இல்லைனா மார்ச் 1 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் ஏப்ரல் எண்டு அந்த மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1 மந்த்து தான் டைம். அந்த 1 மந்த்துக்குள்ளே எத்தனை வாட்டி வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. இது வந்து இவருக்கு எங்கள் வீட்டில் 3ஆவது வருஷம் போகிறாரு. ஸோ செம்மையான பிளேஸ் தான் இதுவும் கூட. இது ஒரு வியூ பாயிண்ட்டு, நல்லாயிருக்கு.
பார்த்தீங்கன்னா, அந்த மேகத்துக்குள்ளேயே வந்து நம்ம மேகத்து மேலே ஏறி நின்னுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பனிக்கட்டி மாதிரி இருக்குது. பட் வந்து அதெல்லாம் வந்து மேகம். அதுலேயே நம்ம நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எத்தனாவது மலையிலேருந்து எடுத்தாங்கன்ட்டு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது, நைஸ் பிளேஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ரொம்பவே மனசில் பயபக்தியும் உண்மையான அன்பும் சிவனோட அன்பும் இருந்தால் தாங்க நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வர முடியும். இல்லாட்டினா சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். ஆனால் இங்கே போகும்போது மட்டும் மனசில் எந்த வித அழுக்கும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு அந்த சிவனை உருகி வேண்டிட்டு வந்தோம்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. எங்கள் வீட்டில் வருஷம் கண்டிப்பாக போயிடுவாங்க. போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்தால் தான் அந்த வருஷமே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் போவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அழகான வியூ பாயிண்ட்டுங்க. அப்போதே பார்த்தோம்ல, அதே தான். பார்த்திங்க அப்படின்னா மேகத்தோடதுலேயே அப்படியே மேகத்து மேலே நம்ம நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ சூப்பரான ப்ளேஸு. அங்கே உட்காந்து எல்லோரும் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா தெரியாத இடம் நான் நிறையா சொன்னேன், அதெல்லாம் எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு வரலாறு தெரியும் அப்படின்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். இதில் ஏதாவது நான் மாற்றணும் அப்படிங்கிறதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். And until then, bye from Pavi. Bye.